எங்க அண்ணன் தளபதி தான் எப்பயுமே பெஸ்ட். அவர் எப்ப ஆட்சிக்கு வருவாருன்னு காத்துட்டு தான் இருந்தோம். அவர் வந்துட்டாரு. இனிமேட்டு அவருக்கு தான் ஓட்டர் ஐடி வாங்கறதே அவருக்காக தான் வாங்கறது. எல்லாருமே அவர் தான் வருவாரு. சீக்கிரமா செல்லத்தை வர சொல்லுங்க, அவ்வளவுதான். அவரு வர்றது ஸ்டாலின் ஐயா 5000 ரூபாய் கொடுக்கறாரு, 6000 ரூபாய் கொடுக்கறாரு, அதெல்லாம் கதையே கிடையாது. எங்க அண்ணன் வந்துட்டாரா, அவர் எங்களுக்கு எதுவுமே தரலாம் பரவாயில்ல, ஆனா எங்க அண்ணன் வரணும், அவ்வளவுதான். எங்க அண்ணன் வரணும், அவ்வளவுதான். அவர் எங்களுக்காக தான் வராரு, எவ்வளவோ நடக்குது, எவ்வளவோ பிரச்சனை போகுது. ஐயா பாக்குறாரா என்னன்னு தெரியல. அவங்க அண்ணன் அமைதியா இருக்க சொல்லட்டும், எங்க அண்ணன் வரட்டும். எங்க அண்ணன் எல்லாத்தையுமே பாத்துப்பாரு, அவ்வளவுதான். எங்களுக்காக வராரு, அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு, அவ்வளவுதான். அந்த ஒரு நம்பிக்கை, எங்க அண்ணன் வராருன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். பெண்கள் மீதான நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு நான் தடுப்பேன், அதே போல அவங்களுக்கு பாதுகாப்புன்றதா முக்கியமானதுன்னு பல கூட்டங்களில் பேசியிருக்காரு, பல இடத்துல சொல்லியிருக்காரு. அதை எந்த அளவுக்கு அவர் செயல்படுத்துவார் நினைக்கிறேன்? அவர் வர்றதே எங்களுக்காக தானே, அப்போ அவரு அதுக்காக தானே வர்றாரு. அப்போ அதுல என்ன ஒரு எந்த மாற்றமும் கிடையாது. அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் அதுக்கு எங்களுக்காக தான் வராரு அப்படின்ற நம்பிக்கை. அதனாலதான் அவர் அதை கான்பிடண்டா சொல்றாரு. அதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். தளபதி எப்பவுமே தளபதி தான். பிரமாண்டமா ஃபீல் பண்றோம் நாங்க, பயங்கரமாக. எங்களுக்கு பூரிப்பு பயங்கரமா இருக்கு. அவர் சந்தோஷம், அவர் வரவேற்கிறது தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். நாங்க எங்க அண்ணா வரணும், அவரை பார்த்தோன்னா நாங்க ரொம்ப பிரமாண்டமா ஆயிடுவோம். நாங்க 4 மணி நேரமா இங்க நிக்கிறோம். நாங்க அவருக்கோசரம் அவர் எப்ப வருவாருன்னு நாங்க விழி வச்சு பாத்துட்டு இருக்கோம் அவரை. கட்டுப்பாடு இருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய கட்டுப்பாடு இருக்கு, இதெல்லாம் மீறி அவர் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, இளம் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே விஜய் அவர்கள் மீது ஈர்ப்பு வர்றதுக்கான காரணம் என்ன? அவரு இந்த ஆட்சியில வரணும். அவரை மாதிரி யாரும் இப்ப பேசல. ஏற்கனவே இருந்தாங்க, ஆண்டாங்க, அத மாதிரி யாரும் இல்ல. இவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் பேசுற விதம் பயங்கரமா இருக்கு. அவர் மக்களுக்கோசமே வராரு, மக்களுக்காகவே வராரு. அவரு பெண்களுக்கு மெயின் பாதுகாப்பு. அவர் வந்தாருன்னா, அரசியலுக்கு இப்ப இருக்கிறாருன்னா பெண்களுக்கோசம் தான் வராரு. அவர் மக்களுக்கோசம் தான் வராரு, வேற யாருக்குமே வரல, மக்களுக்கு தான் வராரு. அவரு இப்போ அவர் இப்போ இந்த ஆட்சியில இருந்தாருன்னா, இவர் ஒரு போட்டிருக்காரு பாரு திட்டங்கள், அவ்வளவு ஒரு பிரமாதமான திட்டங்கள். தாய்மாமன் திட்டம், அண்ணன் திட்டம், மகளிருக்கு எவ்வளவு ஒரு உதவி செய்யறன்னு எல்லாமே பயங்கரமா அவரோட திட்டங்கள்லாம் பயங்கரமா இருக்கு. அவர் இந்த ஆட்சியில உட்காரணும், இந்த திட்டத்தை எல்லாம் நிரூபிக்கணும், எல்லாமே இந்த கண்டிப்பா இத ஜெயிக்கணும். அவர் வருவாரு, நம்ம தளபதி வருவாரு. டிவிகே விசில் சின்னம், நமது விசில் சின்னம், நமது